30,000 பேர் என் கூட சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து எப்போ நேரலை போடும்போதும் உங்களுக்காக அந்த பதிவை வந்து கண்டிப்பாக நான் போட்டே ஆவேன். நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நேரலை போடும்போதும் என்னோட 2 நிமிஷம் என்னோட வார்த்தைகளை கண்டிப்பாக என்னோட நேரலையில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து யாருக்கு உதவி பண்ணோம், அந்த உதவி பண்ணத்தில் எந்தெந்த சிரமம் இருந்துச்சு, எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சந்தித்தோம், அந்த மாதிரி கண்டக்டாக நான் வந்து பேசுகிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து ரொம்பவே முடியாத பட்சத்தில் இருந்த ஒரு பாட்டியை வந்து நம்ம காப்பாற்றின வீடியோ தான். அதை நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே மனசே ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஃப்ரீ ஆகிட்டு லைவ் போடுங்க அப்படின்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஆகிட்டு தான் போடணும். ஏன்னா துணி இருக்குது அயன் பண்ணுறது. நான் இது எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு லைவ் போடுறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2:30 மணிக்கு, ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கு வேணால் போட்டேன். 3 மணி ஓகே, 3 மணிக்கு நான் லைவ் போடுறேன். இன்றைக்கி வீட்லேயே போய் போடுறேன். அங்கே வந்து கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அந்த பாட்டியை பற்றி நம்ம ஒரு சின்னதாக முடிச்சிடறேன் நான். ஏன்னா அந்த பாட்டியை பற்றி சில வார்த்தைகள் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா 85 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. இந்து காலேஜுக்கிட்ட ஒரு பாட்டி வந்து ரொம்ப முடியாத பட்சத்தில் ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கணும், உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து யாருமா நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அக்கா உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கேன், உங்கள் நம்பர் நான் வந்து கேட்டு வாங்கினேன் ஒருத்தர்கிட்ட, உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3 மணிக்கு கால் வந்துச்சு. நான் 4 மணிக்கெல்லாம் நான் இந்து காலேஜுக்கிட்ட போயிட்டேன். நம்ம இருக்கிறது வந்து சிஆர்பிஎஃப் கேம்புக்கிட்ட. இந்து காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபோன் வந்தோடனே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். ரயில்வே கேட்லாம் தாண்டி அந்த சைடில் எத்தனாவது பிளேட்ஃபார்த்தில் இருக்காங்க அப்படின்றதும் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா அக்கா எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் வந்து அரக்கோணம் போகணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அந்த பாட்டியை தேட ஆரம்பித்தேன். நான் ஏன்னா என் பாட்டி எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. ஃபுல்லாக அந்த ட்ராக்கு ஃபுல்லாகவே நான் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாகவே அந்த கடைசி வரைக்கும் நான் வந்து தேடிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா அந்த பாட்டியை காணோம். திரும்பவும் நான் வந்து கால் பண்ணி வந்து இந்த மாதிரி பாட்டி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். அவங்க வந்து இல்லை அக்கா, அவங்க வந்து நடக்கவே முடியாது ரொம்பவே, அதனால் அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் தேடுங்க அப்படின்னாங்க. திரும்பவும் நான் தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு செவத்து ஒட்டில் இந்த சைடு உட்கார சீட்டு இருக்கும். இந்த நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து சுருண்டு படுத்து இருந்தாங்க அந்த பாட்டி. அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து மீட்டு, என்ன பாட்டி என்ன நடந்தது அப்படின்னு நாங்கள் விசாரித்தோம். நாங்கள் வந்து புளியந்தோப்பில் இருக்கம்மா, நான் தாத்தாவும் இறந்துட்டாங்க, மகனும் இறந்துட்டாங்க, மருமக வந்து என்னை பார்த்துக்க முடியாது, அதனால் நீ எங்கேயாவது போய் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு என்னை ரயில்வே கேட்டில் விட்டுட்டா மாதிரியும் அப்படின்னு சொன்னாங்க. அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி. அந்த 4 நாளாகவே ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப வேதனையில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரயில்வே கேட்டு தாண்டினோன்னா என்னால் தூக்க முடியாது பாட்டி. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் பசங்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அவங்கள கொண்டு வந்து ஒரு இடத்துல ரோடு கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோவில் வந்து உட்கார வச்சு நாங்கள் அவங்களுக்கு முதல் உதவி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே விவரத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் வந்து ஒரு ஹோமில் சேர்க்கறதுக்காக கொண்டு வந்துட்டேன். ஒரு ஹோம்லேயும் சேர்த்தாச்சு. பாட்டி வந்து இப்போ சேஃபாக இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ வந்து இன்றைக்கி வந்து நீ வந்து என்னை காப்பாற்றலை அப்படின்னா நான் வந்து இந்த ரயில்வே கேட்டில் விழுந்து இறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க உருக்கமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காத இருந்தது, கடவுள் வந்து நீங்கள் நிறைய விஷயம் நல்லது செஞ்சுருக்கீங்க, அதனால தான் என் மூலிமா நீங்கள் வந்து என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு நான் அவங்களோட ஹோமில் சேர்த்துட்டேன். அவங்க இப்போ சேஃபாக இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணீரும் அவங்களோட வருத்தங்களும், நான் இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ போராடி அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வரோம். அதே குழந்தைங்க பெருசானோடனே நம்ம நிலைமைக்கு வந்த உடனே ஏன் இந்த முதியோர்கள் எல்லாம் கொண்டு போய் ரோட்டில் விடுறாங்க, ஆசிரமத்தில் விடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? அந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம போட்டிருப்போம். நேரலை ஒரு நேரலையும் நான் நிறைய விஷயத்தை இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மனிதம் காப்போம் முதியோரின்